வணக்கம். இப்போ நமக்கு ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளால் ஒரு இயன்ற வரைக்கும், ரொம்ப இல்லைனாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி, நமக்கு செஞ்ச உதவிக்கு மறு உதவி நம்ம செய்யணும். இதுதான் மனித நேயம். சரிங்களா? ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. அவன் பாட்டியோடு சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கான். அவனோட உடல் வாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லைனாக ரொம்ப ஒல்லியாக இருப்பாப்புல அந்த பையன். ரொம்ப நல்ல பையன். சரிங்களா? அம்மா இல்லை, அப்பா இல்லை, பாட்டி வீட்டில் வளர்றாப்புல. சரியான சாப்பாடு கிடையாது. ஏதோ ஒரு ஃபைனான்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்து கொஞ்சம் சம்பாதிச்சிட்டு இருக்கிற பையன். அவனை பார்த்தாலே நமக்கு மனசுக்குள்ள ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா அந்த பையன் எப்படி இருக்கானே அப்படின்றது தோணும் யாருக்கா இருந்தாலுமே. அந்த பையன் வேலை பார்க்குற இடத்துலேருந்து யாரோ தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி யாருக்கோ உடம்பு ரொம்ப முடியலை, ஒரு ராரான பிளட் குரூப்பு தேவைப்பட்டிருக்கு. அந்த பிளட் குரூப் இந்த பையன்கிட்ட இருக்குது. அது யாரோ தெரிஞ்ச மூலியமாக கேட்டு, இந்த மாதிரி உடம்புக்கு ரொம்ப முடியல, நீ பிளட் கொடுத்துருப்போன்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு அந்த பையனை வேலை நேரத்தில் வேலையை போட்டு போய் பிளட் கொடுக்க போயிருக்காப்புல. கொடுத்துட்டு வந்துட்டாப்புல. கொடுத்து முடிச்சுட்டு பிளட் மட்டும் கொடுத்துட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டாப்புல. அந்த பிளட்டை வாங்கினவங்க அந்த பையனுக்கு மறுப்பாக எந்த ஒரு உதவியும் இல்லை. சத்து ரொம்ப கம்மியாக இருப்பாப்புல. ரொம்ப பார்க்க நம்மளுக்கே மன கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருப்பாப்புல. பிளட்டு அந்த பையன் அவனோட முடியாமையிலையும் கொண்டாந்து அந்த பிளட்டை கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறான்ல. ஏதோ நம்மளால் ஒரு கருணை உள்ளத்தோட என்னத்தையும் ஒரு 500ரூவா ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஏதோ ஒரு ஆப்பிளோ ஏதோ ஒரு பழங்களை வாங்கி சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமா, கொடுக்கக்கூடாதா? அந்த மனித நேயம் இல்லை. பிளட்டை வாங்கி வச்சு அந்த பையனை அனுப்பி விட்டாங்க. எப்படி முடியுது சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி முடியுது சொல்லுங்கள்? நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி, அவனால் முடியாத ஒரு உதவியை அவன் செஞ்சுட்டு போகிறான்னா அவனுக்கு நம்ம ஒரு முடிஞ்ச உதவி செய்யணுமா செய்யக்கூடாதா? எனக்கு அதை கேட்டு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. சரி, அந்த பையன் ஒரு கருணை உள்ளத்தில் போய் செஞ்சு அவனுக்கு ஒரு சிறு ஒரு உதவி கூட செய்யாமல் விட்டது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் யாரும் இருக்காதீங்க. சரிங்களா? நமக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு உதவி செய்யும்போது நம்மளால் அந்த அதுக்கு ஒரு ரொம்ப தூரம் நம்மளால் ஈக்குவலாக கொடுக்க முடியும்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி கண்டிப்பாக செஞ்சாகணும். சரிங்களா?